கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஒரு விசை கூட மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தீமோத்தி அண்ணன் வந்திருக்காங்க. பல ஆண்டுகளாக அவர் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு 1989 அவர் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு சிறுவர் ஊழியத்தில் அதிகமாய் உதவி செய்தவர். ரொம்ப அதிகமாக எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஊழியங்களில் ஆரம்ப நாட்களில் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்கும் பொழுதெல்லாம் வந்திருக்காங்க. பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக நட்பு இருக்கிறது. இன்னைக்கு செய்தி கொடுக்க வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த நேரத்தை அவர்களிடம் கொடுக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். நான் என்னுடைய வார்த்தையை சுமந்து வரல, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளில் பேசும்படியாக, இந்த இடத்தை விட்டு போகும்போது உண்மையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து புரிந்து நாம் கடந்து போகிறோம். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய இருதய கண்களை திறந்தரலும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி வேலைகளிலே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொஞ்சம் ஏத்தனா தான் ஏறுவீங்களா? சரி, ஓகே. என் கூட நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் தான் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எங்கூட பேசாமல் இருந்தீங்கன்னா செய்தி யாருக்கோ பேசுன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்னோடு கூட பயணிக்கணும். நாம் இயேசுவோடு கூட பயணிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அதை அமைக்கி வாசிக்கிறீங்க? அல்லேலூயா சத்தமாக சொல்லலாமே. அல்லேலூயா. நீங்கள் அமைக்கி வாசிங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையை அமைக்கிடுவார். நீங்கள் அமைக்கி வாசித்தீங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையை அமைக்கிடுவார். இல்லை, அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு இங்கே என்ன செய்யணும்? சத்தமாக அவருடைய வார்த்தையை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். சரி, ரெவரண்ட் வின்சென்ட் அவர்கள் சொன்னாங்க, பல ஆண்டுகள் உறவு உண்டு என்று சொல்லி. உண்மைதான், பல ஆண்டுகள் எங்களுடைய வாழ்க்கையை பயணித்தது பெரிய காரியங்கள். இன்றைக்கு இப்படி ஒரு சபையை முதல் முறையாக நான் இங்கே வந்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. இப்படியும் ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி. அதனால் கர்த்தர் நல்லவர், அவருடைய நாம மகிமைப்படுவதாக. குறித்த நேரத்திற்குள்ளாக முடிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு நான் கிறிஸ்துவ நிமித்தமாக வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். கொஞ்சம் சிரித்த முகமாக இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு சந்தோஷம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், என்ன ஒரு மாதிரி துக்கமாக இருக்காங்க அப்படின்னு. அதனால் சந்தோஷமாக இருந்துங்க. இல்லைன்னா சும்மா நாச்சுக்கு இப்படியே வச்சுருங்க. இப்படியே வச்சுருந்தீங்கன்னா கூட நான் என்ன நினைப்பேன்னா, நீங்கள் நல்லா சிரிச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்கன்னு. அதனால் இப்படியே இருங்க. கொஞ்சம் கூட மூஞ்சி மாற்றிடாதீங்க, அப்புறம் நான் வேறு யாருக்கோ பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சிரிச்ச முகமாக இப்படியே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அந்த சந்தோஷத்தை இப்படி தான் காட்ட முடியும். இல்லை, ஒருன்னு குரங்கு மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் அப்படி போகாமல் நாம் சற்று கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம போவோம். கர்த்தாவே என்னோடு பேசும் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு பேச போகிறார். லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 5வது அதிகாரம். லூக்கா 5வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் என்னோடு கூட பயணித்து இந்த வசனத்தை ஒன்றன் பின்னாக ஒன்று சொன்னாங்க. பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் உங்களிடத்தில் வேத ஆராய்ச்சி மூலமாக செய்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இன்னைக்கு உங்களிடத்தில் ப்ராக்டிக்கலாக ஒரு செயல்முறையில் நம்ம கர்த்தருடைய வசனத்தை நாம் எப்படி புரிந்து செயல்பட்டு அதன் மூலமாக என்ன நன்மைகள் என்பதை நாம் அறிந்து புரிந்து நாம் இந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மளுடைய இல்லங்களுக்கு போவோம். அதனால் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் பேசுகிறது உங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு உங்களோடு கூட பயணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ப்ராக்டிக்கல் டீச்சிங் மாதிரி இருக்கும். அதனால் பயணிப்போம். வாசிப்போம் முதல் வசனத்தை. ஓகே, இந்த முதல் வசனத்தில் 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, தேவ வசனத்தை கேட்கும்படி
முதல்ல என்ன சொல்லியிருக்குது சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கு? தேவ வசனத்தை. இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? தேவ வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நம்ம இப்போ நிற்கிறோம் இல்லை? தேவ வசனத்தை கேட்கும்படி அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? நெருங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க, நீங்களும் கடவுளும் அப்படின்றது தெரியும் இல்லை? எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ வேதனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், கண்ணீர்கள், இதெல்லாமே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? ஆனால் நம்ம யார்கிட்ட நெருங்கணுமா? சத்தமாக சொல்லுங்கள், யார்கிட்ட நெருங்கணும்? இயேசுவினிடத்தில் நெருங்கணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தூரத்தில் இருக்கிறவங்க என்னை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? இவர் ஆப்பிரிக்கா தேசத்துலேருந்து வந்தவர் மாதிரி இருக்கார் அப்படின்வாங்க இல்லை? இன்னும் கொஞ்சம் நடுவில் வரவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை அவர் இந்தியர் மாதிரி இருக்கார் அப்படின்வாங்க. ஆமாவா இல்லையா? இன்னும் பக்கத்தில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இவர் தமிழ்நாட்டுக்காரர் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? இன்னும் பக்கத்தில் வந்தால் நம்ம ஆள் தாண்டா இவர் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி தான் நெருங்கிறது. இப்போ ஜனங்கள் இயேசுவினிடத்தில் நெருங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசுவை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கக்கூடாது, கொஞ்சம் அருகாமையில் போய் பார்த்தா முகமுகமாய் தரிசிக்கலாம். அல்லேலூயா. கொஞ்சம் நெருங்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்ம தூரத்தில் இருக்கக்கூடாது. நிறைய பேர் தூரத்தில் இருக்கிறீங்க. நான் ஏன் தூரத்தில் இருக்கீங்கன்னு சொல்லட்டா? நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது. இதுதான் தூரம். நெருங்கணும் ஆண்டவரிடத்தில், ரொம்ப நெருங்கணும், இன்னும் நெருங்கணும், இன்னும் நெருங்கணும். நெருங்க தான் அவரை நம்ம ரொம்ப அனுகூலமாக பார்க்க முடியும். நெருங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. அன்றைக்கு ஜனங்கள் நெருங்கினாங்க, இன்னைக்கு ஜனங்கள் தூரமாக போகிறாங்க. எங்கங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்றார். நெருக்கம் இல்லை. ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்கன்னு தெரில. நம்ம எவ்வளோ தூரம் நெருங்கி வாழ்கிறோம். இப்போ நீங்கள் நெருங்கி வாழலைன்னு நான் சொல்லலை. ஜெபம் பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, தியானிக்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் மனுஷனை நெருங்கிறத விட ஆண்டவரை நெருங்கிறது ரொம்ப நல்லது இல்லை? நம்ம எதுக்குனாலும் மனுஷனை போய் தாங்கி நிற்கிறோம் பாருங்கள், ஒரு நெருக்கம் இருக்கும் இல்லை? ஆனால் ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற ஒரு தன்மையை இந்த முதல் வசனம் நமக்கு கற்பிக்கிறது, சொல்லி கொடுக்கிறது இல்லை? ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படியாக. அப்போ இயேசு ஏதோ ஒரு சத்தியத்தை சொல்ல போகிறார். நாம் போய் பக்கத்தில் அணுகி நாம் என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் நெருங்குகிறார்கள். வாசிப்போம் 2வது வசனத்தை. அப்பொழுது இப்போ நல்லா கவனிங்க. நெருங்கிட்டாங்க. இப்போ நெருங்கின உடனே என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல தான் 2வது வசனத்தில் நல்ல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. 2 படகை கண்டார். ஜனங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு எதை பார்த்தாரா? சொல்லுங்க, எதை பார்த்தாரா? படகை பார்த்துருக்கிறார். ஜனங்களை எல்லாம் பார்க்கணும் அவர். ஏன்னா அந்த படகு 2 காலியாக இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் காலியாக இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு 100% வச்சுக்கோமே, 100%. 5% ஜெபம் பண்ணால் 95% காலியாக இருக்குன்னு அர்த்தம். 5% தான் நம்ம ஜெபிப்போம், ஆனால் 95% காலியாக இருக்கு. இப்போ நல்ல கவனிங்க. நெருங்கி வந்த ஜனங்கள் இயேசுவை பார்க்குறாங்க. ஆனால் இயேசு எதை பார்க்குறாரு? படகை பார்க்குறாரு. இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நம்ம காணிக்கையை பார்க்குறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்குறோமா? அது நம்ம பாஸ்டரை பார்க்குறோமா? யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? இயேசு படகை கண்டார். அந்த படகை பார்த்துட்டு இன்னைக்கு அவருடைய பிரசங்கமே யாருக்குன்னா அந்த படகு ஓனருக்கு தான். இன்னைக்கு நீங்களும் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பெரிய ஓனர் தான். உங்களுக்கு நீங்கள் தானே ஓனரு இல்லை? இப்போ என்ன நடக்கிறது? அந்த படகு பக்கத்தில் பார்த்துட்டு வாசிங்க அந்த கடைசி பகுதி. அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இப்போ நல்ல கவனிக்கணும், இங்கே தான் முக்கியமான செய்தி.
இல்லை இயேசு என்ன பேசியிருப்பார், என்ன யோசித்திருப்பார், என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். எதுக்கு வலையை அலசணும்? சுத்தமாகணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். நிறைய பேர் மூஞ்சி கொஞ்சம் மாறிடுச்சு. இப்படி வைங்க. வலையை அலசி கொண்டு இருந்தாங்கன்னா ஒருன்னு பார்க்குறாங்க. நான் எதுக்கு வலையை அலசணும்னு. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்கள் வீட்டில் எது எது இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், எது எது இல்லை இருக்கக்கூடாதுன்றதும் உங்களுக்கு தான் தெரியும், எது இருக்கணுன்றதும் உங்களுக்கு தான் தெரியும். வலைகளை அலசி கொண்டு இருந்தாங்க. பொதுவாக மீன் பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, மீன் பிடிச்சிட்டு கடையில் கொண்டாந்துட்டு வலையை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கட்டிட்டு வச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. சுத்தம் செய்யாமல் போக மாட்டேன், நாளைக்கு வந்து சுத்தம் செய்யலான்னு சொல்லி அல்ல, உடனே சுத்தம் செய்வார். அதில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை தூக்கி போட்டுட்டு, தேவையில்லாத மீன்களை தூக்கி போட்டுட்டு வலையை சுத்தம் செய்கிறார்கள். இப்போ இயேசு இதை பார்க்குறாரு, நல்லதுடா, இல்லை வலையை சுத்தம் செய்கிறார்களே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை சுத்தம் செய்யணுங்க. ஓட்டை எங்கெங்கேயோ இருக்குது, ஏதோ குப்பை வந்து அடைச்சிட்டு இருக்குது, பிரச்சனை அடைச்சிட்ருக்கு, வியாதி அடைச்சிட்ருக்குது, போராட்டங்கள் அடைச்சிட்ருக்கு. வலையை சுத்தம் பண்ணலன்னா அது அப்படியே இருக்கும். வலையை சுத்தம் பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நான் என்னங்க, நான் இப்படியே தான் இருப்பேங்க, அது சுத்தம் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன. இப்போ உங்கள் பாஸ்டர் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டு நிலைமை தெரியும். ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டு வர மாட்டிங்களா, இப்படி வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் அப்படியே போட்டிருக்கிறேன்னு. இல்லை, உங்கள் வீடு உங்களுக்கு தான். இல்லை, வாழ்க்கை சுத்தத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வாழ்க்கையினுடைய எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஒட்டிகிட்டு இருக்குன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க, உங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் எடுத்து போடணும். அவங்க வலைகளை சுத்தம் செய்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஏன் தெரியுமா? அடுத்த தடவையாவது மீன் பிடிக்க போகும்போது இந்த மீன்கள் கிடைக்கும், இல்லைன்னா அதே குப்பையோடு தான் வீட்டுக்கு வருவாங்க. வாளையத்துக்கு வந்துட்டீங்க, வசனத்தை கேட்குறீங்க, எடுத்து போட்டால் தான் வீட்டுக்கு போகும்போது ஒரு நிறைவு இருக்கும், சமாதானம் இருக்கும். இல்லை நான் இப்படியே தான் போவேன்ட்டு போயிட்டு திரும்ப அடுத்த வாரம் வந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். வலை சுத்தம், உள் சுத்தம், அது பரிசுத்தமாக இருக்கணும். அல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற பாவம் நமக்கு தானே தெரியும். நான் செய்கிற பாவம் எனக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும். ஆனால் அந்த அசுத்தத்தை நான் சுத்தமாக மாற்றணும். எடுத்து போடுறதை நான் எடுத்து போடணும். வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஏசு அதை பார்க்குறாரு, படகை பார்க்குறாரு, வலையை சுத்தம் பண்ணுறதை பார்க்குறாரு. இன்னைக்கு உங்கள் படகை பார்க்கிறார், உங்கள் சுத்தத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பாஸ்டர் பார்க்குறாங்க இல்லை, சபையின் அங்கத்தினர் பார்க்குறாங்கன்னு இல்லை, ஆண்டவர் உங்களை பார்க்குறாருன்றதை மறந்துடாதீங்க. நீங்கள் என்னத்தை சுத்தம் பண்ணுறீங்கன்றதை அவர் தெளிவாக பார்க்குறாரு. என்ன இதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் சுத்தம் பண்ணுற, ஏன்னா அதை நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, அதுதான் சுத்தம் பண்ணுன்றாரு. எடுத்து போடுன்றாரு. கண்டிப்பாக எடுத்து போடணும். ஏன் தெரியுமா நான் இது அழுத்தமாக சொல்கிறேன்? உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல இதுதான் செய்யணும். வெளி சுத்தம் எப்படினாலும் பண்ணிடலாங்க, ஆனால் உள் சுத்தத்தை எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் ரின்சோ போட்டு பண்ணுவீங்களா, சர்ஃபை போட்டு பண்ணுவீங்களா? இது வெளி சுத்தத்தை அப்படி தானே பண்ண முடியும். ஆனால் உள் சுத்தம் ஆண்டவர் விரும்புகிறது, அது பரிசுத்தத்தை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஜீவனையும் புதிய லைஃப்பையும் அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சபையினுடைய அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் ஒரு புதிய கிருபையை நமக்கு தரப்போகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம எடுத்து போட்டால் மட்டும்தான். இன்னத்தை எடுத்து போடணும்னு ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன எடுத்து போடணும்னு? இல்லை, நம்ம என்ன சொல்கிறது? நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், உங்களை குற்றப்படுத்தி சொல்ல. இல்லை, செல்ஃபோன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறன்றது உங்களுக்கு தெரியுமே, என்ன பார்க்குறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சுமே, அதில் என்ன கேட்குறோன்றது உங்களுக்கு தெரியுமே. யாரும் பார்க்கல, நான் மட்டும் பார்க்குறேன்.
இல்லை, அது ஒரு அசுத்தம் தான். அது ஒட்டிக்கிட்டு இருக்கு, வலையில் வாழ்க்கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் இன்றைக்கு அதை பார்க்கிறார். நல்ல கவனிங்க, 2வது வசனத்தில் நம்ம அதை தான் பார்க்கிறோம். 3வது வசனத்தில் வாசிங்க, 3வது வசனத்தை. ஏறினார் இருந்தது. இப்போ நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையின் படகுல யார் வந்து உட்காரணும் சொல்லுங்க? யார் வந்து உட்காரணும்? அனுமதிக்கிறீங்களா? அந்த படகு காலியாக இருக்கு, வலை சுத்தமாயிடுச்சு. இப்போ அந்த படகுல இயேசு வந்து அமரணும். இடம் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? அசுத்தமாக இருந்தால் இயேசு இருப்பார் இல்லை, ஆனால் பாவிகளை நேசிக்கிறவர் தான். ஆனால் எடுத்து போடுங்கன்னு கெஞ்சுறாரு, தாழ்மையாக கேட்குறாரு. என்னப்பா இத்தனை தடவை உனக்கு ஒரு சிக்ஷையை அனுப்பி நான் உன்னை சரி பண்ணணும்னு நினச்சேன், எப்படியே இருக்கிறியே, கொஞ்சம் மாற்றிக்கிறியா அப்படின்னு இப்போ படகுல அப்படியே உட்காந்து டயலாக் பண்ணுறேன். கொஞ்சம் யோசிங்க விசுவாசிகளே. என் பக்கத்தில் அவர் இருக்கும்போது நான் அசுத்தத்தோடு வாழக்கூடாது, ஒரு சுத்தத்தோடு வாழ நான் பிரயாசப்படணும். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா என்கிற கேள்வியை உங்களிடத்தில் வைக்கிறேன். ஏன்னா படகு காலியாக இருந்துச்சு, அந்த படகுல இயேசு உட்காந்துட்ட. இப்போ நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்க, வலை சுத்தமாக இருக்குது, படகு காலியாக இருக்குது. இப்போ இயேசு வந்து உட்காருகிறார் உங்கள் வாழ்க்கையில். இப்போ நல்ல கவனிங்க, பிரசங்கம் அவர் என்ன பண்ணியிருப்பார்? அவர் சுத்தத்தை தான் பார்க்குறார், வலையை அலசிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இதுதான் செய்தி. ஜனங்கள்கிட்ட என்ன பேசினாருன்னு இன்னும் வரல, இன்னும் ஒன்றுமே நம்ம புரிஞ்சுக்கல. என்ன பேசியிருப்பார் இயேசு கிறிஸ்து? இல்லை, படகை தள்ளி அதில் ஏறி உட்கார்ந்துருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம், 4வது வசனம். இப்போ கவனிங்க, 3வது வசனத்தினுடைய கடைசியில் என்ன சொல்லியிருக்கு? போதகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. 4வது வசனத்தினுடைய ஆரம்பம் என்ன சொல்லுது? போதகம் பண்ணி முடித்த பின்பு அப்படின்னு தானே இருக்குது. இடையில என்ன பேசியிருப்பார்? இடையில என்ன தான் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார்? அதுதான் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நல்ல கவனிங்க, படகை தள்ளியாச்சு, இயேசு உட்காந்தாச்சு, அவர் போதகம் பண்ணார். என்ன பேசியிருப்பார்? இல்லை, அந்த 2 பேரை பார்த்துருப்பார். இந்த 2 பேரை பார்த்துருப்பார். இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வந்த 2 பேரை ஆண்டவர் பார்க்கிறார், உன்னிப்பாக பார்க்கிறார், உன்னிப்பாக பார்க்கிறார், ரொம்ப அழுத்தமாக பார்க்கிறாரு. நெருங்கி வந்த ஜனங்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க, ஆனால் 2 பேர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். போதகம் பண்ணி முடித்த பின்பு. நல்லா கவனிங்க, அவர் பேச வேண்டியது சில வேளைகளில் தெளிவாக இருக்கும், சில வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம். இயேசுவனுடைய வாழ்க்கையை பார்த்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கை நிறைய காரியங்கள் மாற்றம் இருக்கும். சாது சுந்தர் சிங் ஒரு முறை திபெத் பகுதியில் ஊழியத்திற்கு போகிறார். அவர் கையில் வந்து ஒரு பிளாங்கெட்டு, ஒரே ஒரு மாற்று உடை, ஒரு வேதாகமம், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் கையில் ஒரு பேகு, ஒரு பிளாங்கெட், இல்லை மாற்று உடை உண்டு, பைபிள். அவர் பெரிய கோடீஸ்வரன். அவரோட வீட்டுக்கு கீழே அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க, இந்த தங்கம் வெள்ளி டைமண்ட் எல்லாம் உனக்கு தான்டா, இந்த இயேசுவை நீ விட்டுரு. அவர் சொல்லிட்டார், எனக்கு இயேசு தான்யா வேணும், எனக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி குடும்பத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டார். இனிமேல் உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு வெளியே விரட்டிட்டார். அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். திபெத் பகுதியில் போய் ஊழியம் செய்கிறார். இப்போ ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்தில் போய் நின்ன உடனே நிறைய பிள்ளைகள் ஓடி வருகிறார். நல்லா கவனிக்கணும், ஏன்னா சாது சுந்தர் சிங் பார்க்க அழகாக இருப்பார். நல்ல ஒரு டர்பன் கட்டி, முகம்லாம் நல்ல பிரைட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வரும், சுத்தமாக இருப்பார். அப்போ நிறைய குட்டி பிள்ளைங்க ஓடி வந்தாங்க. ஒன்றும் சகதியிலையும் களிமண்லேயும் விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் இவரை பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக ஓடி வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் தேவனை பார்க்க வந்தீங்கல்ல, நிறைய அழுக்கோட பிரச்சனையோடு வந்திருப்பீங்க. ஆனால் சாது சுந்தர் சிங் அப்படியே பார்க்குறாரு, இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன சே இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு இவர் வர்ணிக்கிறார் பிள்ளைங்களை.
ஆனால் நடந்த சம்பவம் என்னன்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த சாது சுந்தர் சிங் அப்படியே நிற்கிறாரு, ஒன்றுமே பேசலைங்க, அப்படியே நிற்கிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ளார ஒரு பையன் பயங்கரமாக கையெல்லாம் ஒரே சகதி அழுக்காக இருக்குது, எங்கேயோ விளையாண்டுட்டு இருந்தவன் அப்படி ஓடி வந்துட்டான். இப்போ சாது சுந்தர் சிங் அப்படியே பார்க்குறாரு பிள்ளைங்கள, இந்த சின்ன பையனை பார்க்குறாரு, இவன் அப்படியே பின்னாடி போயிட்டான். பின்னாடி போய் சாது சுந்தர் சிங் கை இப்படி வச்சிருக்கிறாரு, அந்த கையோட அவன் கையை வச்சு பார்க்குறான். அவர் கை சுத்தமாக இருக்குது, என் கை அழுக்காக இருக்குது. சாது சுந்தர் சிங் இன்ன வரைக்கும் வாய் திறக்கல அந்த நிமிஷம் வர. உடனே இவன் யோசித்தான், என் கையை சுத்தமாகணுமே அப்படின்ட்டு ஓடி போய் ஒரு ஓடையில் கையை நல்லா தேய்ச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு திரும்ப வேகமாக வந்து சாது சுந்தர் சிங் அங்கேயே இருக்கிறாரு. அப்படியே அந்த பிள்ளைங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவன் திரும்பியும் அந்த கையோட ஒப்பிட்டு வைக்கிறான். இப்போ சொல்லுங்கள், அவன் கை எப்படி இருந்துச்சு? சுத்தமாயிருச்சு. இப்போ உங்கள் கை ஆண் அடிக்கப்பட்ட கையோடு அப்படி ஒப்பிட்டு பார்க்கணுமே, ஆண் அடிக்கப்பட்ட கையோடு அப்படி ஒப்பிட்டு பார்க்கணுமே, நம்ம கை எப்படி இருக்கு? இந்த சின்ன பையனுக்கு அவர் சொல்லவே இல்லை, இவர் சுத்தத்தை பார்த்து அவன் சுத்தத்தை கற்றுக்கொள்ளுகிறான். இப்போ நல்லா கவனிக்கணும், நம்மளை பார்த்து எத்தனை பேர் மாறி இருக்காங்கன்றது தான் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் பேசாமல் உங்கள் வாழ்க்கை நிமித்தமாய் அநேகரை மாற்ற முடியும், அநேகரை மாற்ற முடியும். நான் சும்மா பெருமைக்கு சொல்லிக்கலாங்க, இந்தியா முழுதும் எல்லா மாநிலத்தையும் கைவிட்டு காஷ்மீர், ஜம்மு எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். ஆல்மோஸ்ட் என்னுடைய பாதம் இல்லாமல் ஆண்டவர் என்னை அப்படி பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போனேன். சாரி. ஆனால் நடந்த சம்பவம் என்ன, நல்லா கவனிங்க. சாது சுந்தர் சிங் அப்புறம் உணர்ந்தாராம், நான் பேசாமலேயே ஒருவனை மாற்றுகிறது என்று சொன்னால் இது என்னுடைய செயல் அல்ல, ஆண்டவருடைய செயல். இன்னைக்கு உங்களை பார்த்து எத்தனை பேர் மனமாற்றம் அடைய முடியும்? எத்தனை பேர் உங்களை பார்த்து திருந்த முடியும்? நீங்கள் போய் இயேசு நேசிக்கிறான்னு சொல்ல வேண்டாம், அந்த நேசிக்கிறவர் உங்கள் முகத்தில் தெரிஞ்சாலே போதும், நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கேன், ரொம்ப வேதனையில் இருக்கிறேன், ஏன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்கள் கூட நானும் வரேன் அப்படின்னு உங்கள் அருகாமையில் வந்துடுவாங்க. இதுதான் வாழ்க்கையின் மாற்றம் இல்லை? இன்னைக்கு எவ்வளோ பெரிய மீட்டிங், எவ்வளோ பெரிய காரியங்களே நம்ம செய்திருக்கலாம். வலை சுத்தம், வாழ்க்கை சுத்தம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சாட்சியாயிருங்கள். இப்போ நல்ல கவனிங்க, இந்த 4வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் கொண்டு போய் என்ன போடு, மீன் பிடிக்கும்படி என்ன போடு, சுத்தம் பண்ண வலைய போடுன்றார். இவ்வளோ நேரம் சுத்தம் பண்ண இல்லை, சுத்தம் பண்ணதுக்கு உடனே ரியாக்ஷன். இப்போ நல்லா கவனிக்கணும், இங்கே நிறைய பேர் சுத்தம் பண்ணல, 2 பேரை பார்க்குறாரு மாதிரி அந்த 2 பேரை பார்க்குறாரு, அந்த சுத்தத்தை பார்க்குறாரு. சுத்தம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், வலையை கொண்டு ஆழத்தில் போடு. இந்த ஆழத்தில் போடுன்றது தான் நான் கொஞ்சம் அப்படி மாறுபட்டு உங்களிடத்தில் வரேன். ஆழத்தில் கொண்டு போய் எதுக்கு போட சொன்னேன்? இப்படி போய் போடுப்பா வலையை, அப்படி வலையில் கொஞ்சம் தூரம் போன உடனே போடுன்றாரு இல்லை, ஆழத்தில் கொண்டு போய் ஏன் போடுன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்தீங்க, இது எந்த நேரம்னு சொல்லியிருக்குது? கிட்டத்தட்ட அவர் போதகம் பண்ணுகிற நேரம் இல்லை. இப்போ ஆழத்தில் கொண்டு போய் போடுன்னு சொல்கிற நேரத்தில் இப்போ சீமோன் யோசிக்கிறாரு, இல்லை என்னடா இது, நேற்று முழுசும் நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு வந்தோம், மேலே அடுத்த வசனம் அதுதான் சொல்லுது, ஆனால் இங்கே சொல்கிறாரு ஆழத்தில் கொண்டு போய் போட சொல்கிறாரு. விசுவாசிகளே, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இயேசு சொல்கிறார், உங்கள் பிரச்சனையை ஆழத்தில் கொண்டு போடு, உங்கள் வேதனையை ஆழத்தில் கொண்டு போடு, உங்கள் உபத்திரவத்தை ஆழத்தில் கொண்டு போய் போடு. இப்போ நான் சொல்லலை, இயேசு சொல்லுகிறார். யார் வேதனையோடு கண்ணீரோடு என்னவோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்தில் கொண்டு போய் போடு. அப்போ இந்த ஆழத்தில் போகிற டைம் இருக்குல்ல, இப்படி கொஞ்சம் தூரம் போன உடனே ஆழம் வந்துடாது இல்லை, கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம்ல.
5 நிமிஷம் ஜெபம் பண்ணவங்க 10 நிமிஷம் ஜெபிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆழத்துக்கு போக முடியும். இல்லை, அந்த 5 நிமிஷம் பிரயாசப்படுறீங்களா ஒரு வேதனையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போங்க. ஏன்னா ஆழத்தில் போக போக தான் அற்புதம் பெருசாக இருக்கும். இல்லை, நம்ம ஜெபம் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போகணும். சாதாரணமாக ஜெபிக்கிறோம், யாரும் ஜெபிக்கலை. இங்கே ஜெபிக்காதவங்களாம் இல்லை, எல்லாருமே நல்லா ஜெபிக்கிறவங்க. உங்கள் பாஸ்டர் நல்லா உங்களை ஜெபத்தில் நடத்தியிருக்கிறார். நான் அதை குறை சொல்லலை. ஆனால் எவ்வளோ தூரம் போகுது ஜெபம், இல்லை இப்படி ஜெபம் எவ்வளோ தூரம் போகிறது. இயேசு சொல்லுகிறார் இந்த மீன் பிடிக்கிறவங்கள பார்த்து, கொண்டு போய் ஆழத்தில் போடுப்பா, ஏன் நீ இப்படி ஓரமாக போட்டுட்டு நம்பாத, போ, நான் சொல்கிறேன்ல போ. உடனே இப்போ படகு அப்படி மெதுவாக போகுது. இப்போ நல்ல கவனிங்க, இயேசு சொன்ன வார்த்தையை, இயேசு செய்த காரியத்தை வேதனையோடு குழப்பத்தோடு வலையை அலசிட்டு இருந்தவங்க இயேசு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி வாசிங்க பார்க்கலாம் அடுத்த வசனத்தை. ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். இப்போ நல்ல கவனிங்க, ஒன்றும், இந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இருங்க, 10 வருஷம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு இன்ச்சு கூட நகரல. 15 வருஷம் முயற்சி பண்ணிட்டேன், ஐயோ ஒரு கடுகளவு கூட நகரலைங்க. ஆனால் பிரயாசப்படுறேன், ஆனால் முயற்சிக்கிறேன், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். இல்லை, இப்போ நல்ல கவனிங்க, ஆழத்தில் கொண்டு போடுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். கீழ்ப்படிஞ்சு போயிருக்கணும். ஆனால் பதில் வர்றது எப்படி வருது பாருங்கள். இதான் நம்மகிட்ட, நம்மளும் அப்படி தானே. பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ஆனால் நடக்க மாட்டேங்குது பாஸ்டர். ஆனால் என்ன பண்ணுறது பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கட்சியில் பாஸ்டரை புரோக்கர் ஆக்கிடுறீங்க பாருங்க. என்ன வாங்கிடுறீங்க? பாஸ்டர், ஏன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணிடுவார், விடுதலை கிடச்சிரும். அப்புறம் பாஸ்டர் தேடுறாரு, எங்கடா நேத்தாண்டா ஜெபம் பண்ண, அவரை காணுமேடா, நேத்தான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, காணும், எங்கன்னா நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். நல்லா கவனிக்கணும் விசுவாசிகளே. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று இந்த வார்த்தையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், இந்த செய்தி 4 நாளாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இல்லை, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். உட்காந்துருக்கிற நிறைய பேர் கணவனுக்கு தெரியாமல் அல்லது மனைவிக்கு தெரியாமல் ரூமில் உட்காந்து அழுத நேரங்கள் இருக்குது. அப்படியே தலை நனைஞ்ச நேரங்கள் இருக்கும். அதனால சாப்பிடாமல் இருப்பீங்க, அதனால யார்ட்டையும் பேசாமல் இருப்பீங்க. ராம் முழுவதும் கஷ்டங்கள். நைட்டு 1 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துருக்கலாம். உபத்திரவங்கள், நிந்தைகள். இல்லை, என்ன பண்ணுறது, நான் என்ன முடிவு எடுக்கணும்னே தெரிய மாட்டேன். பாஸ்டர்டையும் சொல்லிட்டேன், பாஸ்டரும் ஜெபம் பண்ணிட்டார். உடனே என்ன வரும்? இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் உங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுக்குறாரு, சோகம் இல்லைன்னா உடனே என்ன செய்வீங்க? நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்வீங்க? ரொம்ப யோக்கியமாக பார்க்குறீங்க, உடனே அடுத்த டாக்டர்கிட்ட போவீங்களா இல்லையா? என்ன நீங்கள் போகாத மாதிரி ரொம்ப போவீங்களா இல்லையா? இந்த டாக்டரை குறை சொல்லுவீங்க. நிறைய பேர் இன்னைக்கு மனசுக்குள்ளார வெளிப்படையாக இல்லை, நம்ம பாஸ்டரை குறை சொல், பாஸ்டர் ஜெபம் பண்ணி நடக்கலைங்க. இதுதான் உடனே யூடியூப்பில் நோண்டுறது, எங்கடா நல்ல பாஸ்டர் கிடைப்பார் நோண்டுறது. இல்லைங்க, அவர் உங்களுக்கு மெய்ப்பன் என்று சொன்னால் அவருக்குள் ஆண்டவர் இருந்து கிரியை செய்கிறார். நல்லா கவனிக்கணும். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிற காரியம் இதுதான். நான் சொன்னல, ப்ராக்டிக்கலாக தான் நான் பேசுவேன். எவ்வளோ வேதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள். இல்லை, ராம் முழுவதும் பிரயாசங்கள், ஆனால் ஒன்றும் நடக்கலை. இப்போ தான் வார்த்தையை கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தையை நீங்கள் அண்டர்கோடணும். வாசிங்க, என்ன சொல்லப்படுகிறது? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன்? வலையை போடுகிறேன். நல்ல கவனிங்க, யாருடைய வார்த்தையின்படி? யாருடைய வார்த்தையின்படி? சத்தமாக சொல்லுங்க. இப்போ வலை சுத்தமாக இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், என்ன தெரியுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வலை சுத்தமாக இருந்தால் தான். வலை சுத்தமாக இல்லைன்னா அது சந்தோஷமாக மாறாதுங்க.
சுத்தம் பண்ணிட்டு கேட்டு பாருங்க. உம்முடைய வார்த்தை அது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு, இங்க உட்கார்ந்துருக்கிற உன்னை விட்டு என்ன செய்யாதான்? விலகாது. இது ஆண்டவருடைய வார்த்தை. வளைய போடுன்னாரு, போட வேண்டியது தானே. இவருக்கு சந்தேகம், இவருக்கு கொஞ்சம் கஷ்டம். இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பயங்கரமான பேதுரு மீன் பிடிக்கிறவர், வல்லவன். அவரை மாதிரி டெக்னிக்கல் பர்சன் இல்லை. அப்படி போட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்படி தண்ணியை எடுப்பாராம், அப்படி மோந்து பார்ப்பாராம், அங்கே என்ன மீன் இருக்குன்னு சொல்லுவாராம். அப்போ எவ்வளோ டெக்னிக்கல் பர்சன் பாருங்கள், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால் இப்போ போகிறார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி. உங்களுடைய வார்த்தை நீங்கள் சொன்னதுனால வார்த்தை இவ்வளோ பெரிய வார்த்தையை கொடுத்துருக்கார். இப்போ நம்பிக்கை தான் முக்கியம். நீங்கள் சொன்னதுனால நான் வலையை போடுறேன். இப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னதுனால நம்ம போட போகிறோம். என்ன சொல்கிறார் தெரியுமா? இவ்வளோ நாளும் நீ ஜெபம் பண்ணுற, பைபிள் வாசிக்கிற, எல்லாம் செய்கிற, அந்த வலையில் இருக்கிறத, வாழ்க்கையில் இருக்கிற சில அசுத்தங்களை எடுக்காமல் இருந்ததுனால இன்னும் அப்படியே இருக்கிற. ஆனால் சொல்கிறாரு, இன்னைக்கு சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அதான் அவருடைய வார்த்தை. இன்னொரு படி மேலே சொல்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரித்தா. இப்போ கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போங்க பார்க்கலாம். இந்த 25வது ஆண்டில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம்னு ஒரு வசனம் இருந்துச்சுல்ல, நம்ம சபைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் இருக்குல்ல, எவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கு? கிரியை செய்யலைன்னா எங்கேயோ அசுத்தம் தடைப்பட்டிருக்கிறது. அசுத்தன்றது ஏன் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் அசுத்தங்கள், உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள். மாற்றிக்கிங்க. ஒரு கையை பார்த்து ஒரு பிள்ளை மாறுறான்னா உங்களை பார்த்து ஏன் மாறக்கூடாது? மாற்றம் இல்லைன்னா எங்கேயோ அசுத்தம் இருக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சொல்கிறாரு, இப்படி வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். நல்ல கவனிங்க, இங்கே தான் ஒரு பெரிய மிராக்கிள் நடக்க போகுது. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை உண்மையாக நீங்கள் நம்பினீங்கன்னா, அங்கே உட்கார்ந்துருக்கிற விசுவாசிகள் உண்மையாக நம்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன அற்புதம் தெரியுங்களா? வாசிங்க பார்க்கலாம் அடுத்த வசனத்தை. அந்தபடியே அவர்கள் செய்து, எப்படி சாதாரணமாக வாசிக்கிறோம்ல, எப்படி வாசித்தோம்? வலை கிழிந்து போகத்த சாதாரணமாக நம்ம வாசிக்கிறோம் இல்லை? இப்போ நல்ல கவனிங்க, உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் அப்படின்னு. வலையை போடுறாங்க, நடுக்கடலில் போடுறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆனால் இப்போ நடக்கிற சம்பவம் பாருங்க, வலை என்ன செஞ்சிருச்சா? கிளியத்தக்க. 15 வருஷம் 20 வருஷம் காரியங்களை நீங்கள் மேலோட்டமாக இருந்தீங்கல்ல, அது மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற தக்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம்? என்னடா நேற்று இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்களே. அதான் அந்த அற்புதத்தின் வல்லமை. வலை கிளியுதுங்க. நல்லா கவனிங்க, உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுறேன். அப்போ எவ்வளோ ஆழமாக அந்த வார்த்தை இருந்திருக்கு பாருங்க. இயேசு சொன்ன வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது. உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன், வலை கிளியத்தக்க. நல்ல கவனிங்க, அடுத்த வரிய வாசிங்க. வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள். நல்ல கவனிங்க, ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்ன மனிதன் இப்போ எவ்வளோ மீனை பார்க்குறாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதே அற்புதம் உங்கள் வீட்டில் நடக்கணுமா நடக்கூடாதா? நடக்கணுமா நடக்கூடாதா? நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஐயோ நடந்துட்டா நான் அவ்வளோத்துக்கும் பதில் கொடுக்கணுமே. ஆமாம், பதில் தான் கொடுக்கணும். ஏன்னா உங்கள் ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்குல்ல. வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை கிடைச்சாங்க. ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்ன வாய் இப்போ பார்த்து ஆச்சரியப்படுது. இது ஆச்சரியப்படணுமா இல்லையா? முதல்ல நீங்கள் ஆச்சரியப்படணும். உட்கார்ந்துருக்கிற நீங்கள் ஆச்சரியப்படணும். ஆண்டவருடைய வசனத்தை நான் கேட்டேன், அவருடைய வசனம் எனக்குள் இருக்கிறது, அதை நான் பிரகாரமாய் நடக்கிறேன். 45 ஆண்டுகள் அவருடைய வசனத்தை சுமந்துட்டு இருக்கிறேன். 45 ஆண்டுகள்
அதனால் நான் இன்னைக்கு நல்ல சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கிறேன். ஆனால் முள்ளு மேலே தான் நடக்கிறேன், டெய்லி முள்ளு மேலே நடக்கிறேன். ஊழியக்காரங்களாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்கன்னு. இல்லை இல்லை, அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேலே நடக்கிறாங்க. உங்களுக்காக பாரப்படுகிறார்கள், உங்களுடைய தேவைகளுக்காக போராடுகிறார்கள். ஆண்டவரை எப்படியாவது நீங்கள் செய்திருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. மற்றவங்க கூட அப்படி கெஞ்ச மாட்டாங்க, உங்கள் பாஸ்டர் கெஞ்சுவாங்க. ஏன் ஆண்டவரை என் விசுவாசிக்கு செய்ய மாட்டுறீங்க? இல்லை, அங்கலாய்ப்போடு ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க பாருங்கள். அது ஒரு கிரியை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். மிகுதியாகலைனாலும் கொஞ்சமாவது அற்புதத்தை நடக்கணும். ஆனால் உங்கள் கண்ணு பார்க்கணும், நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட உங்களுடைய கண்கள் பார்க்கணும். மிகுதியான மீன்கள். இப்போ தான் அடுத்த வசனத்தில் தான் அது பிரமிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இப்போ கவனிங்க, மிகுதியான மீன்கள் நிரம்பி நிரம்பி அப்படி துள்ளி குதிச்சிட்டு இருக்குது. இப்போ மற்ற படகை கூப்பிடுற அளவுக்கு இங்கே மீன்கள் நிரம்பி போயிருக்கிறது. நல்லா கவனிங்க, என்ன பெரிய ஆச்சரியம், அற்புதம். உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். ஆண்டவருடைய வசனத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நான் இந்த செயலை நான் செய்ய போகிறேன். என்றைக்கு ஒரு விசுவாசி இதை நிச்சயமாக உறுதியாக கடைபிடித்து ஆண்டவருக்கென்று கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்வார். அந்த 15 வருஷம் உடைச்சி பின்னி ரொம்ப உபத்திரவத்தில் இருந்துச்சு, சுக்கு நுராய்க்கு வேற ஒரு பிளஸ்ஸிங் அப்படி கொண்டாந்து போட்டு உங்களை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுவார். என் பிள்ளை எவ்வளவு நல்ல தன்மையோடு என்கிட்ட கேட்டா தெரியுங்களா? இதுக்கு இதுதான் பதில். உங்களுடைய வார்த்தையின்படி வழக்கிழிஞ்சிருச்சு, படகு நிரம்பிருச்சு, இன்னொரு படகையும் அழைக்கிறார்கள். நல்ல கவனிங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் போது கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. இப்போ தானாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? போய் மற்றவங்களுக்கும் இந்த சந்தோஷத்தை சொல்லுவீங்க. எப்படிங்கன்னு வந்து கேட்பாங்க பாருங்க. உடனே நீங்கள் அப்படிங்கன்னு போயிடக்கூடாது. வாங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, வாங்க நான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் அவங்களுடைய பிரச்சனையை பகிர்ந்துக்குங்க. அது போதுங்க, அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம். உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்காகவே நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? காஷ்மீருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, பாகிஸ்தானுக்காக ஜெபிக்கிறேன். எனவே இவங்க போயிட்டு குத்தகை எடுத்துகிட்டு வந்த மாதிரி. தெருவில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலை. ஆண்டவர், நல்ல கவனிங்க, வாசிப்போம் அடுத்த வசனத்தை. உதவி செய்யும்படி. இப்போ கவனிங்க, நீங்கள் உங்கள் படகு நிரம்பிருச்சுன்னா இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார் என்று சொன்னால் அது மற்றவங்களும் வந்து அந்த அற்புதத்தை பார்ப்பார்கள். வாசிங்க. 2 படகும் அமிழத்தக்கதாக. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. கை தட்டாதவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை. முடிஞ்ச பிறகு 2 இட்லி இருக்குது, சாப்பிட்டுவிட்டு தோத்திரம் போட்டு போயிட வேண்டித்தான். எனக்கா கைத்தட்ட சொன்னேன்? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறதுக்காக கைத்தட்டி மகிமைப்படுத்துங்கன்னு சொன்னேன். அதுக்கே கஷ்டப்பட்டீங்கன்னா வாசிப்போம் அடுத்த வசனத்தை. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான். இப்போ கவனிங்க, இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு அந்த பேதுரு என்ன சொல்லுகிறார்? நான் இப்படி கையை வைங்க, இப்படி கையை பாருங்க, சுத்தமாக இருக்கா இல்லையா? சுத்தமாக இருக்கா இல்லையா? இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கை சுத்தத்தை தாங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதை விட கையில் சுத்தமுள்ளவர்கள் இன்னும் அதிகமான பாக்கியவான்கள். இதுதான் எல்லாத்தையும் செய்கிறது. நல்லதையும் கொடுக்கும், நல்லதையும் வாங்கும், கெட்டதையும் கொடுக்கும், கெட்டதையும் வாங்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆனால் இதே கை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரவாயில்லப்பா, நீ இப்படி வந்துட்டீன்னா போதும், இப்படி வந்துட்டீன்னா போதும், இப்படியே போயிட்டுருக்காதீங்க.
ஐயா தெய்வமே, இயேசுவே தெய்வமே என்னை காப்பாத்து, அப்படி போயிடாதீங்க. கொஞ்சம் இப்படி வாங்க, இப்படி வாங்க. இதுதான் ரொம்ப சீரியஸ். நெருங்கினார்கள் ஒவ்வொருத்தரும். இவர் மகா பெரியவர். இப்போ நம்ம ஒரு டெமோ பார்க்க போகிறோம் 2 minutesல. அதுக்கு பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை நம்மளே மாற்றணும். நாங்கள் வந்து மாற்ற முடியாது, ஆண்டவர் மாற்றணும். நீங்கள் மாறணும். அவர் வல்லமையின் தேவன். படகு நிரம்பிருச்சு, வழக்கிழியுது, செய்கை காட்டி அடுத்தவங்களை கூப்பிடுறாங்க. இவ்வளோ பெரிய காரியம் செய்கிற வல்லமையின் தேவன். ஒரே ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அவர் பயங்கரமான வல்லமையின் தேவன். வார்த்தைக்கு வல்லமை. சொல்லுங்க. கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீர் என்னவா மாறிச்சு? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யலைன்னா அவ்வளோதான். செய்யுங்க. இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாயிருவான். நல்ல கவனிங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. வார்த்தை வல்லமை உள்ளது, ஒருபோதும் அது வீணா திரும்பாது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரதர் வாங்க, பிரதர் வாங்க. அப்படி காட்டி நில்லுங்க. எல்லாரும் பாருங்க. இது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எழுதியிருக்கு? என்னமோ வேண்டாத மாதிரி பார்க்குறீங்க. இது என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க. மணி. மணின்னா என்னது? ஏன் அது பணம்னு சொல்ல தெரியாதா உங்களுக்கு? இப்போ பெரிய யோக்கியம்தான். மணி மணி மணி. எந்த மணியை கூப்பிட்றீங்கன்னு தெரில. ரோட்டில் போகிற மணி. இங்கே வா மணி. நாயை கூப்பிட்றீங்களா மனுஷனை கூப்பிட்றீங்களான்னு தெரில. ஆனால் இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்குது. இது பணம். என்னது? பணம். இன்னைக்கு பணம் எல்லாருக்கும் தேவை. எல்லாருக்கும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனால் பைபிள் சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 minutes ஆச்சுன்னா என் மேலே கோவப்படாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தை. பணம் எல்லாத்துக்கும் முக்கியமானது. ஆனால் ஆசைப்படலாம், ஆனால் அதே ஆசையாகவே இருக்கக்கூடாது. தேவை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தேவன் பணத்தை கொடுப்பார். யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஆனால் பணத்தை மாத்திரம் இல்லை, சுகத்தையும் கேட்கணும், வீடையும் கேட்கணும், செல்வத்தையும் கேட்கணும். அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். நிறைய பேர் ஒன்லி பணத்தை மட்டும் கேட்டுருப்பார். ஆண்டவர் பணத்தையும் கொடுத்துருவார், நல்ல வாரி கொடுத்துருவார். என்ன இவ்வளோ பணம் கொடுத்துட்டாரு? எதுக்கு தெரியுமா? டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு. ஏன்னா அதில் 1008 வியாதியை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க, அங்கே கொடுக்கறதுக்கு. அதனால் யோசிப்பார். பணம் எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கி பணம் இருந்தால் தான் நம்ம கூட 4 பேர் வந்து அம்மா ஐயா நல்லா இருக்கீங்களா தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வசூல் பண்ணுறதுக்கு வழி பண்ணுவாங்க. பேச்சிலே வசூல் பண்ணுவாங்க. அப்படியே பேசிட்டு எப்படியாவது அம்மா போகிற நேரம் ஒரு 500 ரூபா இருந்தால் கொடுங்க, நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பணம் ரொம்ப முக்கியமானது, தேவை உள்ளது. ஆனால் பணத்திலேயே நம்ம வாழ்க்கையை மையமாக வச்சுருந்தோம்னா அது தீமை என்று வேதம் சொல்லுகிறது. பிரதர் கிழிச்சிருங்க. பிரதர் பரவாயில்ல, கிளிங்களேன், கிழிச்சிருங்க. உங்கள் கோபத்தை அதில் காட்டுங்க, பயங்கரமாக கிளிங்க. அது பணம் ரொம்ப முக்கியம் இல்லைன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஐயோவா கொடுத்துட்டாருன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் கேட்கும் போது இருங்க பிரதர், இன்னும் முடியல. இப்போ நீங்கள் கவனிங்க. இப்போ அவருடைய பணம் இப்போ எங்கே வந்துடுச்சு? உள்ளங்கையில் வந்துடுச்சு. இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா கவனிங்க. பணம் தேவை தான், ஆனால் எது தேவை உள்ளது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இல்லை, நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இது தேவைப்படுகிறது. பாஸ்டர் சொன்னார்ல, சபைக்கு தேவைப்படும் போது சொல்கிறார்ல, சபைக்கு தேவைப்படும் போது 2 பேண்ட் ஷர்ட் வாங்கினோம், நாளைக்கு எல்லாருமே காணிக்கை கொண்டாந்து உண்டியலில் போட்டு போங்கன்னு சொன்னாரா? சொல்லலை. என்ன சொன்னார்? சபை நீங்கள் உட்கார்ற இடம், நீங்கள் அனுபவிக்கிற இடத்துக்கு தாங்கன்னு கேட்குறாருல. அங்கே தான் உங்கள் உற்சாகத்தை ஆண்டவர் பார்க்குறார். பணத்தை எதுக்கு செய்யணுமோ அதுக்கு செஞ்சுருங்க, அதுக்கு பலன் உண்டு. அதான் உம்முடைய வார்த்தையின்படி. வாங்க வாங்க பிரதர், கண்ணாடி போட்டிருக்கோங்களே, நீங்கள் வாங்க சீக்கிரம் வண்டி, அங்கே வேகமாக வாங்க, வேகமாக வாங்க. பாஸ்டர் அடிக்கடி கூப்பிட்டுருந்தா நான் செய்தியை சுருக்கமாக முடிப்பேன். எப்பயாவது வருஷத்துக்கு இல்லை, இப்போ ஏதோ வருஷம் கழிச்சு. அப்படி இப்படிங்க அங்கே காட்டுங்க.
இப்போ சொல்லுங்கள், இது என்னது? வாங்கி வச்சிருக்கிற நண்டா? நண்டுன்றாங்க நிறைய பேர். ஃப்ரெண்டு, ஓகே. தமிழில் சொல்லுங்கள். நண்பன். ஆமாவா இல்லையா? நண்பர்கள். இன்னைக்கு அப்பா அம்மா பேச்சை கூட கேட்க மாட்டான். யார் பேச்சை கேட்குறான்? நீங்கள் மட்டும் யோக்கியமா ஆமான்றீங்க. நீங்களும் அப்படித்தான் பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்கிறத நம்பிட்டு வாழ்கிறீங்க. இவன் நண்பன் சொல்கிறது, மற்றவர்கள் சொல்கிறத கேட்டு வாழ்கிறேங்க. பிரதர், சும்மா பேச்சுக்காக கேட்குறேன், உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன பிரதர்? அஜித். எங்கே இருக்கார்? திருவிக்காலில் இருக்கார். ஃப்ரெண்டு எங்கே இருக்கார் பாருங்க. எங்கே இருக்கணும்? இவர் கூடலாம் இருக்கணும். ஆமாவா இல்லையா? அதானே ஒரிஜினல் ஃப்ரெண்டு. அப்போ டூப்ளிகேட் ஃப்ரெண்டை வச்சுருக்கார் அஜித். அதுவும் திருவிக்காலில் இருக்கிறார். பயங்கரமான ஆள். இப்போ நல்லா கவனிங்க, ஃப்ரெண்டுன்னு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கணுங்க. அவங்கள விட்டுட்டு யாரையோ ஃப்ரெண்டுன்னீங்கன்னா இல்லையா, அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளையே, அவன் எப்படி இங்கே வருவான்? சொல்ல வைக்கணும்ல, நீங்கள் சொல்லியிருக்கணும். அதானே ஃப்ரெண்டுக்குரிய மரியாதை இல்லை? ஆனால் அந்த ஃப்ரெண்டு இவர்கிட்ட சொல்லியிருக்கா. அப்படி என்ன தெரியுமா சொன்னார்? அஜித் இவர்கிட்ட சொன்னாரான், டே 2 லட்ச ரூபாய்க்கு புது பைக் வந்திருக்கு, கொஞ்சம் உங்கள் அம்மாவை கொஞ்சம் எப்படியாவது காச்சா பண்ணி அதை வாங்கிடுறா அப்படின்னு அவர் அஜித் இவருக்கு சொல்கிறார். உடனே இவர் கிளம்பிட்டார். நேரம் அம்மாக்கிட்ட போய், அம்மா இந்த புதுசாக வந்தும்மா, தீபாவளிக்கு இதுக்கு கிறிஸ்மஸ்க்கு பொங்கலுக்குமா போட்டு எடுத்துடலாமா, நான் பார்த்துக்கலாமா, ஏதாவது இதை பார்த்துருக்கலாம். யார் சொன்னது? அம்மாவுக்கு ஞானமே இல்லை. அவங்க வந்து இங்கே வந்து அம்மா கிட்ட போயிடுச்சு. இது மெதுவாக யார்கிட்ட போனோம்? அப்பாட்ட போனோம். இவங்க நான் கையெல்லாம் உதறது. ஏற்கனவே நான் கேட்டது கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் இதை போய் நின்னா என்ன? இப்போ நல்ல கவனிங்க, ஏன் சொல்கிறேன்னா, நண்பன் சொல்கிறத கேட்டு வாழ்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணுங்க. கிழிச்சிருங்க பிரதர், நேரத்தை கருதி சுருக்கிறேன், கிழிச்சிருங்க. நண்பனும் கூட இருக்க மாட்டாங்க, பணமும் கூட இருக்காது. அது ஒரு காலத்தில் அப்படியே போயிடும். நண்பன் அப்படி தான் போயிடுவான். இப்போ அடுத்தது என்ன தான் காட்டுறது? வாங்க பிரதர், நல்ல பாட்டு பாடினீங்க, ஆராதிச்சிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துனீங்க. நடுவில் நில்லுங்க. நீங்கள் இந்த சைடு வந்துருங்க, நடுவில். சரி, காட்டுங்க, அங்கே காட்டு. இதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. என்ன எழுதியிருக்கு? 2 வைராக்கியமான ஆளுக்கு கிழிச்சு தள்ளிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள ஆண்டவருடைய வசனம், உங்களுக்குள்ள உள் சுத்தம் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இப்போ நல்லா கவனிக்கணும். இயேசு உங்கள் கூட இருக்கிறாரா? இம்மானுவேல் ஆகிய தேவன் உங்கள் கூட இருக்காரா? நானே வழியும் சத்தியம் என்றவர் உங்கள் கூட இருக்காரா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இல்லை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர் உங்கள் கூட இருக்கிறாரா? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னவர் உங்கள் கூட இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னவர் உங்கள் கூட இருக்கிறார். வல்லமையின் தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட், he is a powerful God. ஆனால் அந்த பவர்ஃபுல் காடை இப்போ அவர் டிஸ்ட்ராய் பண்ணணும், கிழிக்கணும். எப்படிலாம் முயற்சி பண்ணி பிரதர் ட்ரை பண்ணுங்க, கீழ்ப்படிங்க, மடிங்க, நடுவில் பிடிச்சிங்க, கிளிங்க, வேகமாக கிளிங்க, நல்லா நல்லா ட்ரை பண்ணுங்க, நல்லா ஃபோர்ஸாக பண்ணுங்க. என்ன பிரதர், இத்தனை வருஷமாக வாழ்ந்து ஒரு பேப்பரை கிழிக்க முடியலன்னா நல்லா இழுத்து கிளிங்க. ஆண்டவரை கிழிக்க முடியாதான் பாருங்க. இவர் பார் புது சத்தியம் கொடுக்குற, ஆண்டவரை கிழிக்க முடியாதான். ஏங்க இன்னைக்கு ஆண்டவரை வச்சு எத்தனை பேர் நசுக்கப்படுற. நல்லா இப்படி ஃபோர்ஸாக அடிங்க. என்னங்க நீங்கள் இப்போ அவங்ககிட்ட கொடுத்தா பாருங்க, 2 பேர் கிழிச்சு தள்ளிடுவாங்க. கிளிங்க பிரதர், பணத்துக்கிட்ட கொடுங்க, பணத்துக்கிட்ட கொடுங்க, கிளிங்க பிரதர். முடியல, சரி ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுங்க. நல்ல சிரிக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸா. பணம், நண்பன், இயேசு கிறிஸ்து அப்படியே இருக்கிறார். கொண்டாங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் இந்த விசுவாசியை பாரு, என்ன பேப்பர் அது, இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு பாஸ்டர் வின்சென்ட் அவர்களே, இந்த அம்மாவை என்ன பேப்பரு
நியூஸ் பேப்பரு வாங்கி படிங்க. பைபிளில் இருக்கிற பேப்பரை திருப்பவே மாட்டீங்க, பிரச்சனையை வாங்கி வாங்கி உள்ளே கொட்டிக்கிட்டு இருப்பீங்க. இது என்ன பேப்பரு? இவ்வளோ நேரம் விசுவாசத்தையும் அவருடைய வல்லமையும் பேசின்னு இருக்கிறேன். கூப்பிட்ட மனுஷன் அமைதியாக இருக்கிறாரு, கீழே உட்காந்துருக்கிற விசுவாசிகளை பார்த்தீங்களா? என்ன பேப்பரு? பேப்பரை பார்க்காதீங்க, அந்த வார்த்தையை பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற வார்த்தையை கவனிங்க. ஏசு இல்லை, பயங்கர வல்லமையும் உள்ள தேவன், காற்றையும் கடலையும் அதட்டினவர், உங்கள் பிரச்சனைகளையும் நீக்குகிறவர். கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய வல்லமையை நாங்கள் கண்டு ரசித்தோம். அனுபவிக்க எங்களுக்கு கிருபையை நீர் தரப்போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மீனும் கிடைக்கல என்று சொன்ன பேதனுடைய கண்களிலே மிகுதியான மீன்களை பார்க்க கிருபை கொடுத்தீரே. நாங்களும் எதில் குறைபட்டிருக்கிறோமோ அதை மாற்றி உம்முடைய வசனத்தின் பிரகாரமாய் நடக்க எங்களுக்கு உதவிச்சு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவனை நாம் விட்டு விடாதபடி அரவணைத்துக் கொள்வோமா? உடைய வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்க. அவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியதை ஆண்டவருக்கு செய்யுங்க, ஆண்டவர் செய்ய வேண்டியதை உங்களுக்கு செய்வார். இரக்கமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருடைய உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய இல்லங்களை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வைராக்கியத்தோடு போக கர்த்தர் உதவி செய்யும். நீர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். அன்றைக்கு கீழ்ப்படிந்தார்கள், நன்மை கிடைத்தது. இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், நன்மையை காண கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பாஸ்டருக்காக, ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கண்ணீரின் உபத்திரவத்தின் பாதைகளுக்காக உடைய கரத்தில் வருகிறோம். இறங்கி நீர் நன்மையை செய்யும். என்ன தேவையோடு இந்த நாளிலே வந்தார்களோ அதை திருப்திப்படுத்தி மனரமியமாக்கி நீர் அனுப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத தெய்வ பிரசன்னம் இந்த நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, வல்லமை பெருகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்மையே நம்பி ஜீவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சத்தமாக சொல்லுங்க, ஆமேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் புதிய சபைகளில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தீமையை காணாத சுத்த கண்ணர், இப்பொழுதும் நன்மை கொடுக்கிறவர். தேங்க்யூ அண்ணன். இந்த நாளில் வந்து கடவுளுடைய வார்த்தையை நீர் எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து கடவுள் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் பிரயாணங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்ல அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக. கேட்பது ஒரு அனுபவம் என்றால் கீழ்ப்படிவது என்பதுதான் பூரணம். எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு உதவி செய்வார். பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி. மாறாத வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபொழுதும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கீங்களே, இந்த வார்த்தை நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய அந்த தீவிரம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். அந்த ஆசை, அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் பெருகட்டும். நீர் என்ன சொல்ல போகிறீர் என்கிறதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்றைக்கு பேதுரு கீழ்ப்படிந்தனாலே ஒரு பெரிய அற்புதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார், மாபெரும் அற்புதத்தை. அதே போல ஆண்டவரே, நாங்களும் உடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களாக நாங்கள் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாய் மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியம்
எங்களுக்குள்ளே பெருகட்டும். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான அண்ணனுக்காக அவருடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பல இடங்களில் அவளை பயன்படுத்தி வருவதற்காக நன்றி. தொடர்ந்து பயன்படுத்துங்க. சரீரத்தில் நல்ல சுகம் பலன் இருக்கட்டும். போகிற இடத்தெல்லாம் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உயர்த்துவீராக. சபையார் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையில் நிலைத்து இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் மற்ற குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். ராஜா, தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு முன்பதாக தங்களையே மாதிரியில் காண்பிக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து இப்படி கிருபை தாங்கட்டும், தயவு தாங்கட்டும். இம்மட்டும் நடத்தினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக உமக்கு முன்பதாக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். சரீரத்திலும் ஆத்துமாவில் நல்ல சுகம் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நல்ல சுகமும் பலனவளுக்கு உண்டாயிருக்கட்டும். ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காணிக்கை தசமாக எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. நீர் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.